கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு தாங்க இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த வருடத்தில் வருகின்ற 5 யோகங்கள் என்னென்ன தரமான சம்பவம் காத்திருக்கு. குரு பார்த்தாலே நல்லது நடக்கும். இதில் உச்சம் பெற்ற குரு வேற பார்க்குறாரு. அப்போது உச்சம் பெற்ற இந்த குரு ராசியில் உட்கார்ந்துருக்கும் போது அது கடகராசி என்பதால் மனோகாரகன் சந்திரன் என்பதால் அங்கே வந்து குரு உச்சம் பெறும்போது என்ன நான் காதலிக்கூடாதா? காதலிக்கலாம். ஏற்கனவே காதலித்து கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குது உங்களுக்கு. இன்னொரு காதல் வரக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அப்படி தான் ஒரு முறையற்ற காதல் வரும். ஏன்னா 7ஆம் இடத்த குரு ராகு வந்துட்டார் 7ல். அப்போது அதை குரு பார்க்குறாரு. இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து சனி பகவானை பார்க்கிறார் குரு. இந்த சனி யாருன்னா அஷ்டம சனியாக இருக்கிறது 9க்கு போயிருக்கார். பாக்கிய சனி அதை பார்த்துருக்காரு. அப்போ ஏற்கனவே அவர் அதிர்ஷ்டம் பண்ண அப்போது எப்படி சுற்றி பார்த்தாலும் அதிர்ஷ்டம் 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 வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும். குருவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே, ஜாலியாக இருப்போம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ இருக்கிற நேரத்தை பொழுது என்பது போக்குவதற்கல்ல. பொழுது போக்குன்னு சொல்கிறதே தப்பு. பொழுது என்பது ஆக்குவதற்கு, போக்குவதற்கல்ல. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கு தாங்க இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த வருடத்தில் வருகின்ற 5 யோகங்கள் என்னென்ன தரமான சம்பவம் காத்திருக்கு பாருங்கள். கடகராசிக்காரங்களை என்ன நினச்சிங்க நீங்களாம்? எங்களெல்லாம் பார்த்து நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க தானே சொன்னீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்க்கை மாறும். நண்பர்களே, ஒரு நொடியில் வாழ்க்கை மாறிடும். ஒரு நொடி தான். ஒரு விபத்து ஒரு நொடியில் நடந்து விடுகிறது. ஒரு நொடி தான். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் தான், இப்போ இல்லை. ஒரு நொடியில் விபத்து நடந்தது. ஒரு நொடியில் வாழ்க்கை மாறும். நெகட்டிவ் ஒரு நொடியில் நடக்குதுன்னா அதே கடவுளுக்கு ஒரு நொடியில் பாசிட்டிவ் ஆக்கவும் தெரியும். அது எப்படி ஒரு நொடியில் பாசிட்டிவ் ஆக்குவார்? இது வரைக்கும் என்றைக்கோ உங்கள் ஃப்ரெண்டு, பழைய காலத்து ஃப்ரெண்டு, என்ன மச்சான் நல்லா இருக்கியான்னு ஃபோன் பண்ணி கேட்டிங்க. அவன் பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனியில் இவ்வளோ பெரிய பதவியில் இருப்பான், நம்ம என்ன கனவா கண்டோம். அவன் வந்த நேரம் என் கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியர் எடுக்கிறாங்கடா, நாளைக்கே வண்டி போட்டு வந்துட்டு நான் அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னா போனோம், செட்டில் ஆனால் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. ஏன் மாறாது? ஒரு நொடியில் மாறும். ஆனால் அந்த நேரம் நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணுங்கிறது உங்கள் ராசி. அதுதான் தெய்வங்கிறது. அதுதான். அப்போது கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு நேரம் வந்துருச்சு. நீங்கள் சூப்பரான நேரம், இதை விட அற்புதமான நேரம். காரணம் என்னென்னா ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சாதாரணமாக குரு பார்த்தாலே நல்லது நடக்கும். இதில் உச்சம் பெற்ற குரு வேற பார்க்குறார். அப்போது உச்சம் பெற்ற இந்த குரு ராசியில் உட்கார்ந்துருக்கும் போது அது கடகராசி என்பதால் மனோகாரகன் சந்திரன் என்பதால் அங்கே வந்து குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, மனோகாரகன் சந்திரனுடைய வீட்டிலே குரு உச்சம் பெறும் பொழுது ஒரே விஷயந்தான் நடக்கப் போகிறது. என்னவென்றால் மனம் அமைதி பெறுகிறது. கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் சஞ்சலங்களில் இருப்பீங்க. என்ன இது இந்த ஊருக்குள்ளேயே இருக்கலாமா, இல்லை துபாய்க்கு போய் பொழைச்சிக்கலாமா, இந்த மாதிரிலாம் பாதி பேர் பிஸ்னஸை விட்டவெல்லாம் இருக்கான். இந்த அஷ்டம சனி படுத்திய பாட்டில் அதெல்லாம் சரியாய் இனிமே தான் உங்கள் பிஸ்னஸில் என்ன நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் வருதா, என்ன ஒரு விந்தை அப்படிங்கிற மாதிரி வாஸ்டடாக வந்து 5000 பத்திரிக்கை அடித்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ இது ஒரு குருச்சந்திர யோகம். அதனால் மனசு அமைதிப்படுவீங்க. இனிமேல் தான் வாழ்க்கையை இளமை திரும்புதே தன்னநான். ஆஹா, ஒரு வருஷம் ஆச்சுடா நான் இப்படி பாட்டெல்லாம் பாடி, எப்போ பார்த்தாலும் கடங்காரம் முன்னாடியே சுற்றிட்டு இருந்தேன், இப்போ தான் இஎம்ஐலாம் கரெக்டாக அடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர்களே, நம்ம கிரெடிட்லாம் இல்லாமல் நம்ம ஃபோனுக்கு இனிமேல் எந்த கடங்காரனும் ஃபோன் பண்ண மாட்டாங்கிற ஒரு தைரியம் இருக்குது பார்த்தீங்களா? அதே பெரிய தைரியம். யார் ஃபோன் பண்ணாலோ யார் பேசுகிறீங்க அப்படி தைரியமாக பேசலாம். ஒருவேளை நம்ம 2 பேரும் கடன் கொடுக்காமல் வச்சுருந்தோம், ஒருவேளை அவன் வேறு நம்பர்லேருந்து பண்ணுறானோ. கடன் வாங்கினார் நெஞ்சம் போல் கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. அந்த கடன் படாமல் போகிறது பெரிய சந்தோஷம். அடுத்ததாக இவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், சொத்து வாங்குகின்ற இடம். கடகராசிக்காரர்கள் சொத்து வாங்க போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. கடகராசிக்காரர்கள் தெய்வ கடாட்சியம் பெற போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அடுத்ததாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். கடகராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. யாரோடி உன்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர் காதலெல்லாம் நிறைவேறுது. பாரியா என்ன மாதிரி லவ் பண்ணுறாங்க பாரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கில் இருக்கும் உங்கள் காதல். நீங்கள் ஒரு நிறைந்த காதலை உங்கள் வீட்டிலலாம் சொல்லி சம்மதிக்க வச்சு அது மாதிரிலாம் பிரமாதமாக இருப்பீங்க அது ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க. அடுத்தாக இந்த கடகராசிக்காரர்கள் 9 பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அதிர்ஷ்டம் கொட்டும். நான் சும்மா காட்டி நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு நம்பர், லக்கி ட்ரா நம்பரு, அது பார்த்தா வந்துருச்சு சார். கசினோவை பற்றியே ஒன்றும் தெரியாதவன் போய் ஜெயிச்சவெல்லாம் இருக்கான். எந்த ஒரு விஷயமே ஒன்றும் தெரியாமல் போகிறவன் தான் ஜெயிப்பான். இஃப் யூ நோ சம்திங் யூ வில் பிகம் த மாஸ்டர் ஆஃப் த சப்ஜெக்ட்.
பட் இஃப் யூ டோன்ட் நோ எனி திங் யூ வில் பி த லெஜண்ட் இன் திஸ் சாப்டர். அது எப்படி தான் தெரிந்த உலகத்தின் நியதி. எனக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு ஃபீல்டில் இருக்கானா அவன் தாங்க அந்த ஃபீல்டு லெஜெண்டு. அது என்னமோ தெரில, இந்த உலகத்தினுடைய ராசி படித்தவனுக்கு விட அந்த துறை அதான் லக்குங்கிறது. நாம் ஒரு பக்கம்னா அதிர்ஷ்டம், ஒரு பக்கம் நம்மளை லெஜெண்ட் ஆக்குகிறது. 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம். ஸோ அப்போது கேசினோவே தெரியாதவங்க போய் சும்மா விளையாட பார்க்கும்போது அது ஜெயிச்சிருது போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம். அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா? கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்க. இது ஒரு நல்ல விஷயம், குரு சண்டால யோகம். காரணம் என்னென்னா உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு யார் வர்றார்? ராகு வரார். இது வரைக்கும் கடகராசி கண்ட ப்ராப்ளம்லாம் வேறு ப்ராப்ளம். இந்த வருஷம் டிசம்பர் 6க்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. காதல் வந்தால் என்ன சார் தப்பு? என்ன தப்புன்றேன்? நானாக காதலிக்கூடாதா? காதலிக்கலாம். ஏற்கனவே காதலித்து கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குது உங்களுக்கு. இன்னொரு காதல் வரக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அப்படி தான் ஒரு முறையற்ற காதல் வரும். ஏன்னா 7ஆம் இடத்த குரு ராகு வந்துட்டார் 7ல். அப்போது அதை குரு பார்க்குறாரு. அப்போது குரு பார்க்குறது ஒன்று தான் உங்களுக்கு நல்லது. உச்சம் பெற்ற குரு ராகு ஆஃப் பண்ணி வைப்பார் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு. எப்பா நம்ம பையன்பா அவனை எதுவும் பண்ணிடாதங்கிற மாதிரி ஆஃப் பண்ணி வைப்பார். ஒரு நல்லது, இந்த குருச்சண்டால யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அடுத்த ஜூன் வரைக்கும் தான். சரி, அதெல்லாம் அடுத்த வருஷம் பேசுவோம். ஸோ இந்த குருச்சண்டால யோகம் என்ன பண்ணுன்னா எதையும் விஸ்தரித்து காட்டும். அப்போது ஃபாரினே போகாதவங்கெல்லாம், நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் விழுப்புரத்தை தாண்டி நான் போனதில்லை, திண்டிவனத்தை தாண்டி போனதில்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ தான் அதிசயமாக நீங்கள் கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு சுற்றிட்டே இருப்பீங்க, ட்ராவல்லே இருப்பீங்க. இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து சனி பகவானை பார்க்கிறார் குரு. இந்த சனி யாருன்னா அஷ்டம சனி ஆகிறது 9க்கு போயிருக்கார். பாக்கிய சனி அதை பார்த்துருக்காரு. அப்போ ஏற்கனவே அவர் அதிர்ஷ்டம் பண்ண, அப்போது எப்படி சுற்றி பார்த்தாலும் அதிர்ஷ்டம் 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 அதிர்ஷ்டம்னே வருது. இப்போ அதிர்ஷ்டம் யாருக்கு வரும்? நான் திண்ணை மேலே படுத்திருக்கேன் சார், அதிர்ஷ்டம் வருமா? சத்தியமாக வராது. அதிர்ஷ்டம் யாருக்கு வரும்? அதை தேடி அலையிறவனுக்கு வரும். கும்பிட போன தெய்வம் தான் குறுக்கே வரும். நீங்கள் கும்பிடவே போகல, வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்கன்னா எந்த தெய்வமும் வராது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போங்க. நீங்கள் தேடி போகும்போது நீங்கள் தேடி போகிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ அப்போது நீங்கள் தேட வேண்டும். இந்த வருடம் கடகராசிக்காரர்கள் குரு பகவான் உச்சம் பெற்ற இந்த நேரத்தில் நல்ல பார்ட்னர் கிடைப்பார், நல்ல தொழில் கிடைப்பார், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம் சூப்பராக இருப்பீங்க. இந்த யோகங்களால், 5 யோகங்களால், குருச்சந்திர யோகமாகட்டும், நீச்சபங்க ராஜயோகமாகட்டும், குருமங்கள யோகமாகட்டும், குரு சண்டால யோகமாகட்டும், ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் தேட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா இங்கே யாருமே ₹1 தர மாட்டாங்க. அது மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான பணத்தை நீங்கள் தான் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு வலி வருதுன்னா யாரும் உங்களுக்காக யாராவது ஊசி போட்டு போகிறாங்களா? நீங்கள் தான் போட்டுக்கணும். உங்களுக்கான கஷ்டத்தை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த உண்மை என்றைக்கு புரிஞ்சுதோ அன்றைக்கே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஸோ அப்போது திஸ் இஸ் அவர் லைஃப். இது மட்டும்தான் என் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும். குருவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே, ஜாலியாக இருப்போன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ இருக்கிற நேரத்தை பொழுது என்பது போக்குவதற்கல்ல. பொழுதுபோக்குன்னு சொல்கிறதே தப்பு. பொழுது என்பது ஆக்குவதற்கு, போக்குவதற்கல்ல. நிறைய பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கான், பொழுதுபோக்குன்னு. பொழுது போக்குறதுக்கு இல்லை, ஆக்கிறதுக்கு. ஸோ கீழே போய்ட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.